ஒரு கருத்து கணிப்பு கூட ஜெயிக்கும்னு சொல்லல. இந்த மதச்சார்பற்ற கூட்டணி, அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி மொத்தமாக 209 தொகுதிகளை ஜெயிக்கும் சொல்லி கருத்து கணிப்பு சொல்லுது. அப்ப அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராவது உறுதியாகிவிட்டது. முதலமைச்சரே ஆகிவிட்டார். அவர் தான் முதலமைச்சர் அடுத்த முறையும். ரைட், சந்தோஷம், நன்றிண்ணா. அப்ப நானும் அண்ணா சொல்றாரு, நானும் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு. அண்ணா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார், நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னா இங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உறுதியாக நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். புரியுதாமா? எதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இப்ப வாங்கிட்டு இருக்கிறீங்களா? வாங்கிட்டு இருக்கீங்களாமா? வாங்குறீங்களா? அடுத்த மாசம் 2000 ரூபாய் ஆகுது. எவ்வளவு ஆகுது? ஒரு சந்தோஷமா கை தட்டணும்ல. 2000 ரூபாய் வாங்க போறீங்க, நான் சொல்லி கைத்தட்டல் வாங்க வேண்டியது. அண்ணன் ஸ்டாலினுக்கு நீங்களே கை தட்டணும். 2000 ரூபாயை தரப்போகிறார். 8000 ரூபாய் கூப்பன் தரப்போகிறார். நிறைய திட்டங்களை பெண்களின் வளர்ச்சிக்கு செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அனைத்தையும் ஏற்றி இருக்கிறார். கரும்பு ஒரு டன்னுக்கு 3500 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய் ஏற்றார். 10 லட்சம் மின் மோட்டார் இணைப்புகள் இலவசமாக தரப்போகிறார். ஏழை தாய்மார்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு பாதுகாவலனாக சிறப்பான ஆட்சியை தருகின்ற ஒரு சிறந்த முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார். அவருடைய ஆதரவோடு இங்கே நான் போட்டியிடுகிறேன். இந்த மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உங்களை நம்பி என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். ஓட்டு போடுவீங்களா? 3 தலையாட்டணும், யாரும் பெருசா. ஓட்டு போடுவீங்களா? அண்ணன் ஸ்டாலின் உங்களை நம்பி அனுப்பியிருக்காரு. ஓட்டு போடுவீங்களா? போடுவீங்களா? என்ன சின்னம்? என்ன சின்னம்? விஜயகாந்த பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குமா? அவர் கூட தான் 25 வருஷம் இருந்தா. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். உங்களுக்கு தெரியும். அவர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான். நான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தான். எங்கள் வெங்கடேசன் தேமுதிகனுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தான். எங்கள் அண்ணி பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் என்னை இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க. அவர் சின்னந்தாமா இந்த முரசு சின்னம். யார் சின்னம்? யார் சின்னம்? சோகத்துக்கு போகக்கூடாது உடனே விஜயகாந்த் உடனே. சரி, அவர் சின்னம் சொல்றாரு, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம்னு சந்தோஷமா இருக்கணும். விஜயகாந்த பிடிக்குமான பிடிக்கும். அவர் இறந்துட்டாருன்னா உடனே அப்படியே சோகமாயிரு. சோகம் சூழ்ந்துருக்கு. இறந்துட்டாரு. அவர் கூட இருந்தவன் நானு. அவருடைய முரசு, அவருடைய சின்னம் தான் முரசு சின்னம். அதனால யாருக்கு ஓட்டு போடணும்? நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? முரசு சின்னத்துக்கு. அண்ணன் ஸ்டாலின் அவருடைய சின்னம் என்ன சின்னம்? அன்னை சோனியா. தொண்டை கொஞ்சம் வேகமா பேசினா தொண்டை ப்ராப்ளம். சரிம்மா, முரசு சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு சின்னம். என் பேர் தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியாது. உண்மையை ஒத்துக்கிட்டீங்க நீங்க மட்டும்தான். எல்லாம் பக்கத்தில் கேட்டு கேட்டு சொல்லுவாங்க. ஆண்கள் யாராவது இருந்தால் என்ன இவர் பேரு கேட்டு என்கிட்ட பதில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியல, கம்முன்னு இருக்கிறீங்க. தெரியல தானே? வெங்கடேசன். சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. 100% நீங்க ஓட்டு போடுவீங்க. உள்ளது உண்மையா இருக்கிறீங்க, உண்மையை பேசுறீங்க. பேரை சொல்லுங்க. என் பேரா இப்பதான் தெரியுது. நான் சொல்லி இல்ல, நான் சொல்லிதானே தெரியுது, சொல்லிதானமா தெரியுத. பேர் என்ன அக்கா? சொல்லுங்க. பேர் என்னக்கா? உங்க பேர் இல்ல, என் பேரை கேக்குறான். வெங்கடேச. பேர் என்ன? சின்ன சின்ன. இன்னும் வேகமா, இன்னும் வேகமா. 23ஆம் தேதி தேர்தல். போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சின்னம் கண்ணுக்கு தெரியணும்? முரசு சின்னம் கண்ணுக்கு தெரியணும். முரசு சின்னம் பதிவாகணும்னா எந்த பட்டன் அழுத்தணும்? 4ஆம் நம்பர் பட்டன். கரெக்டா காட்டுங்கம்மா.
அக்கா தங்கச்சிங்க அம்மாலாம் கரெக்டாக காட்டுங்க. எங்க கையே தூக்க மாட்டீங்களா? கரெக்டாக இருக்கும். கடமைக்கு இது இப்படி தூக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி தூக்குங்க. என்ன சொன்னா தங்கச்சி நீ தூக்கிட்டு அப்படி தூக்கி விட்டமா? நீதாம்மா மூக்க தொலைக்கிறியா? எதனா அது அது எதனா ஆச்சுமா? கையை தூக்குங்க, கையை தூக்குங்க. கையை தூக்கலாம் நான் விடலாம் மாட்டேன். கண்ணு எனக்கு நல்லா தெரியும். எத்தனாவது சின்னம், எத்தனாவது பட்டனை? நான்காவது பட்டனை அழுத்தி முரசு 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 சின்னத்திலே வாக்களியுங்கள். இந்த எளியோனுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்கள் குறைகளை கேட்டு அறிந்து தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்க போகிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே சொல்லி கோரிக்கையாக, உங்கள் கோரிக்கையாக கொடுத்து உடனடியாக உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்ற உங்களில் ஒருவனாக ஒரு எளிய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு வரவேற்பு கொடுத்த